வணக்கம். இப்ப நம்ம பாக்குறது 2025ல நாங்க போன யூஎஸ் ட்ரிப்போட சில நினைவுகளை தான். இப்போ நம்ம நியூயார்க்ல இருக்கோம். இங்க இருந்து அடுத்த டெஸ்டினேஷன் வாஷிங்டன். அதுக்கு நம்ம இங்க இருந்து கார்ல டிரைவ் பண்ணியே போறோம். நான் ஆபீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டே இந்த ட்ரிப்பை பண்ணனால எனக்கு மதியானம் 1 மணி வரைக்கும் எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ 1 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நியூயார்க்ல இருந்து வாஷிங்டன் 226 மைல், அதாவது 363 கிலோமீட்டர். நம்ம ஊர்ல டிராவல் பண்ணா ஒரு 7 மணி நேரம் ஆகும். அங்க ஒரு 5 மணி நேரத்துல டிராவல் பண்ணிடலாம். போற வழியில நிறைய டோல் இருந்துச்சு. பட் அங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிடும். நம்ம வந்து அன்லிமிட்டெட் டிரான்ஸ்பாண்டர்னு வாங்கி அந்த கார்ல இப்ப பாக்கலாம். நீங்க முன்னாடி ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அதுல இருந்து வந்து மணியை டிடெக்ட் பண்ணிடும். ஆனா நியூயார்க்ல இருந்து வாஷிங்டன் போல பக்கத்துல நியூ ஜெர்சில என்னோட காலேஜ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். சோ அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு அங்க ஒரு 4 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு பிளான். சோ அப்படி பார்த்தோம்னா மதியானம் கிளம்புனா ஆல்மோஸ்ட் நைட் ஆயிரும் அங்க ரீச் ஆகிறதுக்கு. நியூயார்க்ல இருந்து நியூ ஜெர்சி கொஞ்சம் க்ளோஸா வர வர அந்த டிராபிக்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு சீனரி எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டோட வீடு ஆல்மோஸ்ட் இப்ப வரப்போகுது. பட் ஒரு 3-4 ஹவர்ஸ் அங்க இருந்துட்டு கிளம்பிட்டோம். என்னோட கிட்ஸோட பயங்கரம் விளாண்டனால கிட்ஸ் எல்லாம் டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தாங்கிறனால சரி கொஞ்சம் சீக்கிரம் அங்க ரீச் ஆயிடலாம், ஒரு 7-8க்குலாம் ரீச் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்டாப்பிங் எதுவும் பண்ணாம கிளம்பியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்ல இன்டர்சிட்டி வந்து டிரைவ் பண்றோம். ஸோ அதனால சர்வீஸ் எடுக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு, என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஜஸ்ட் டிரைவிங் டைரக்ஷன் டிஃபரன்ஸ் மட்டும்தான். மற்றபடி எல்லாம் யூஸ்வலா தான் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து லாங் டே. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டாகல. சன்செட் வியூ எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த அழகை நீங்க பாருங்க. இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல ஹோட்டல்ல செக் இன் பண்ணிடுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த டிரைவிங் ஷாட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்குவாங்க. வாஷிங்டன் ரீச் பண்ணியாச்சு. ஹோட்டல்லையும் செக் இன் பண்ணியாச்சு. செக் இன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. அங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசா அப்படிலாம் இருக்குது. இடம் நிறைய இருக்கிறனால நிறைய பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட இல்ல. இந்த ஹோட்டல்ஸ் தான் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஏரியால ஜஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருந்துச்சு. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஹோட்டல் ரூம்ஸ்ல இருந்துச்சு. பட் ஸ்பேஸ் அதிகங்கிறதுனால கார் பார்க்கிங் எல்லாமே சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு இடம் இருந்துச்சு சுத்தி. ஸோ ஃப்ரீயா பார்க் பண்ணிட்டு நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு 2 இப்ப நான் நிக்கிறேன் இல்லையா, நிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பாத்தீங்கன்னா தெரியும் கார் அவ்வளவு ஒரு 2 கார் கூட பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது. ஃபுட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணலாமா போய் சாப்பிடலாமான்னு யோசிச்சோம். ஸோ போய் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். டின்னருக்கு பக்கத்துல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்த்தோம். லக்கிலி ஒரு 6 மைல்ஸ்ல ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்க முடிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்ல போய் அடுத்த நாளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அப்புறம் சில ஃபுட் எசென்ஷியலான ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். எனக்கு ஒரு 1 hour கிளைண்ட் ஒர்க் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பெட்டுக்கு போயாச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டயத்துக்கு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டலோட குவிக் டூரை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே ரூம்ஸ்லாம் இருக்கும், மேல ஒரு ரூம்ஸ் ஒரு லெவல் இருக்கு. பட் அங்க எல்லாமே பெருசா ஆக்குபைடு இல்ல, நிறைய ஃப்ரீயா தான் இருந்துச்சு நாங்க போயிருந்துட்டோம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா மெயின் ரிசப்ஷனுக்கு பின்னாடி தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா இருந்துச்சு. ஸோ அது அப்படியே அங்க இருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்க போயிட்டு ஸோ ஃபுட்டு சாப்பிடலான்னு போயிட்டோம். இங்க வந்து ப்ராப்பர் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அஷிஷலா இருக்கிற மாதிரி காஃபி, டீ, எல்லா ஜூஸஸ் இருந்தது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் டிபிக்கலா என்ன பார்ப்போமோ மற்ற புஃபேல அதே தான் இருந்தது. மற்றபடி பார்த்தோம்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன பார்த்தோம்னாக்கா எல்லாமே பயங்கர ஸ்வீட்ஸ்.
அதாவது ஒரு இந்தியாவும் இருக்கட்டும், மற்ற கண்ட்ரியும் இருக்கட்டும், அதோட எல்லாத்துலேயுமே அதிகமான ஸ்வீட்ஸ், டோனட்டாக இருக்கட்டும், ஒரு காஃபி டீ எல்லாத்துலேயுமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒபிசிட்டி அதிகம்னு சொல்கிறாங்க, பட் ஈவன் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே அப்படி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதோட வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பொட்டேட்டோ ஒன்று இருந்தது, அவ்வளோதான் வெஜிடபிள்ஸ் சொல்கிறது. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தான். ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சாசேஜ் ஒன்று தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு ஃப்ரூட் சலடாவது ஒன்று இருந்திருக்கலாம். நாங்கள் எப்பயுமே ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிட்றதுனால சரி ஒரு நாளைக்கு தானே ஆக்சுவலி எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டையும் ஒரு ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 2 hours நான் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வாஷிங்டனுக்குள்ள நீங்கள் யாரோ ட்ரிப் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக கார் எடுத்து போகிறதா அட்வைஸ் கிடையாது. ஏன்னா பார்க்கிங் அதெல்லாம் பண்ணால் ஒரு நாள், ஏன்னா ஒரு டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கங்க பார்க்கிங் பண்ணிட்டு போறது வந்து டைம் வேஸ்ட்டு. அதனால இங்க இருந்து டாக்ஸி எடுத்தோம். ஸோ இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்ஸி பிடிச்சி வந்துட்டோம். இதுதான் இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். இதோட நேம் வந்து லிங்கன் மெமோரியல். உள்ள வந்து ஆப்ரஹாம் லிங்கனோட ஸ்டாச்சு இருந்துச்சு. மற்றபடி அங்க நிறைய பேர் அவங்களோட சில ப்ரீச்சர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆஃப் சீசன் தான். சொன்னேன் அவ்வளோ கூட்டம் இல்லை, பட் யூஸ்வலாக இங்கே பயங்கர கூட்டம் இருக்குமா. ஏன்னா எல்லாருமே இங்கே தான் ஃபர்ஸ்ட் வருவாங்களாம். இங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே உள்ள போனோம். உள்ள அந்த படியில மேலே ஏறி போனோம்னா உள்ள நான் சொன்ன மாதிரி ஆப்ரஹாம் லிங்கனோட ஸ்டாச்சு இருக்கும். அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் வெரைட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் அங்கே சில பேர் நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிறவங்களோட ப்ரீச்சர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 minutes கிட்டத்துல ரெஸ்ட் எடுத்து அப்படி கிளம்பிட்டோம். கிட்ஸுக்கு கொஞ்ச நேரம் அங்கே ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சுல, அவர்கிட்ட அதுல எடுத்துட்டு அப்படியே அடுத்த டெஸ்டினேஷன் போகலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இன்னொன்று இன்னைக்கு பார்க்க போற எல்லா டெஸ்டினேஷனுமே இங்க இருந்து அப்படியே வாக்கபிள் தான். அப்படியே ஒரு ஃபுல் டே அப்படியே லைட்டா அந்த இதுலேயே வாக் பண்ண ஒரு 5 to 6 kilometersக்குள்ளேயே ரேடியஸ்குள்ளேயே எல்லாமே கவர் ஆயிடும். அந்த லிங்கன் மெமோரியலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தாண்டி போனோம்னா இப்ப நீங்க பாக்குற இந்த வார் மெமோரியல் இருந்துச்சு. யூஎஸ் மிலிட்ரியில சர்வீஸ் பண்ணவங்களோட மெமரிக்காக வச்சிருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அங்க இருந்து அப்படியே பாஸ் பே பண்ணி போயிட்டோம். ஒரு 200 feet நடந்து போனா அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் மான்யூமெண்ட் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு நினைவா இருக்குது. இந்த ஊரோட பேரும் அதுதான். அவரோட மான்யூமெண்ட்டும் சென்டர் ஆஃப் த வாஷிங்டன்ல இருக்குது. ஸோ அதை அப்படி ஒரு வியூ பார்த்துட்டு இங்க நிறைய செலிபிரிட்டிஸ் இங்க வந்து போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. நிறைய படங்கள்லயும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அங்க இருந்து வந்து ஒயிட் ஹவுஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டோம். ஸோ அங்க இருந்து ஒரு 1 kilometer தான் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்க போயிட்டு போனோம். பட் அங்க வந்து ஒயிட் ஹவுஸ் போற வழியிலேயே வேற நிறைய அபிஷியல் பில்டிங், கவர்மெண்டோட பில்டிங்ஸ் நிறைய இருந்தது. வழியிலேயே யுஎஸ் கேபிட்டல் பில்டிங்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச தூரம் வந்து ஒயிட் ஹவுஸ் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நான் நிற்கிறது வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி தான் நிற்கிறேன். பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அங்கே பார்த்தோம்னா நிறைய பேர் ட்ரம்ப்போட ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு காமெடியாவோ இல்லை சீரியஸ் ப்ரொபகண்டாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே லஞ்ச் சாப்பிடலாம் பார்த்தா அங்கே பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ லஞ்சை முடிச்சுட்டு அங்கே அப்படியே ஒரு வாக் போனோம்னா ஒரு 1/2 kilometerல ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு 5-10 minutes உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு மியூசியம் போனோம்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ மியூசியம் தான் லாஸ்ட், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டாங்க. மியூசியம் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் மியூசியம் தான். ஸோ எல்லா வகையான கேட்டகரி இருந்துச்சு. ஸோ சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரின்னு எல்லாமே கேட்டகரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிலாம் பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நாங்கள் ஓரளவுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு 1 hour கிட்டத்தில் ஜஸ்ட் எல்லா ஃப்ளோர் ஒரு 3 floors கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மெதுவாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி, இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. மியூசியம்ல ஓரளவு பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ அடுத்து எல்லாரும் முடிச்சாச்சு. பட் யூஎஸ் கேபிட்டல் மட்டும் ஜஸ்ட் லைட்டா தான் பார்த்தோம், தெளிவா பார்க்கல. ஸோ அதனால அது கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்துச்சு, பின்னாடி தான் இருந்துச்சு. ஸோ அதனால யூஎஸ் கேபிட்டல் வரைக்கும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்போ கிளம்பலாம் சொல்லி வந்தோம்.
ஸோ இதுதான் யூஎஸ் கேபிட்டல். இங்க பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு. டாக்ஸில போயிடலாம், இல்லாட்டி வேற லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, லோக்கல் டிரான்ஸ்போர்ட் ஏன்னா டைம் நிறைய இருந்துச்சு வீட்டுக்கு போறதுக்கு. ஸோ லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா மெட்ரோ அங்க இருந்தது. ஸோ மெட்ரோ போலாம்னு சொல்லிட்டு மெட்ரோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ மெட்ரோல தான் கிளம்பிட்டோம். ஸோ மெட்ரோல கிளம்புனா அது ஸ்ட்ரைட்டா வீடு வரைக்கும் போகாது. ஸோ மெட்ரோக்கு அப்புறம் ஒரு பஸ் பிடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்க பாக்குறது பஸ் ஸ்டேஷன் தான். ஸோ அங்க ஒரு பஸ் ஸ்டாப் பிடிச்சிட்டு பஸ் வந்து ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கே போயிடும். ஸோ ஹோட்டல் ரீச் ஆயிட்டோம். அடுத்த நாள் நயக்ரா கிளம்புறோம். அந்த வீடியோல மீட் பண்ணுவோம். பை பாய்.